ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். போர் நிறுத்தம், அப்புறம் அந்த நீரிணை திறப்பு அப்படின்னு எல்லாம் செய்திகள் ஓடுது. எல்லா கப்பல்களையும் விட்டுருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதனால இங்கு தற்காலிகமாக ஏற்பட்ட அந்த கேஸ் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? இல்ல, உடனடியே தீராது. ஆனா இது தொடர்ந்தது என்றால், இந்த நிலை, இந்த நீரிணை திறந்து வைப்பது தொடர்ச்சியாக இருக்கும் என்றால் கொஞ்ச நாள் இந்த பிரச்சனை தீர்ந்துடும். நேற்று அந்த டெட்லைன் கெடு நேரத்துல அவங்க முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் தகர்ப்பாங்க அப்படின்னு வரும்போது அந்த ஈரானிய மக்கள் செஞ்ச வேலை ரொம்ப ரொம்ப அப்பீலிங்கா இருந்தது. உலகத்துக்கு அது ஒரு புதிய பாடமாக இருக்கு. எல்லாரும் அந்தந்த இடங்கள்ல போய் மக்கள் நின்றுகிட்டு ஹியூமன் செயினாக இடம் முழுக்க ஆக்கிபை பண்ணி இருந்தாங்க. இவங்க பாம்பு போட்டா எங்களை கொன்னுட்டு தான் நீங்க போட முடியும் அப்படிங்கிற மாதிரி. என்ன ரீசன் சார் திடீரென்று இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு வருவதற்கு காரணம்? அமெரிக்காவுடைய த்ரெட்டும் ஒரு காரணம். அமெரிக்கா they can carry out their threat அப்படின்னு சொல்லி நினைச்சது. அதுக்கு இவங்க ஆன்டி மெஷர்ஸ் எடுத்தாங்க. பெண்கள் போய், குழந்தைகள் எல்லாரும் போய், பொதுமக்கள் அந்த இடங்களுக்கு. ஆனா இது உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும், இந்த போர் யுக்தி LTTயினால் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆனால் ஈரான் அரசு அப்படி உலகிற்கு தன்னுடைய மக்களுடைய ஆதரவை காட்டிவிட்டு அதே நேரத்தில் ஒரே அடியாக மூர்க்கத்தனமாக நிற்கும் ஒரு குழுமத்துடன் நாம் தொடர்ந்து டஃப் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம் என்று நினைத்து அவர்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இங்க தமிழ்நாடு தேர்தல் தொடர்பான செய்திகளுக்குள்ள வந்தா, எடப்பாடி தொகுதியில தமிழக வெற்றி கழக வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அங்க கிட்டத்தட்ட நாம் தமிழர், அதிமுக, திமுக போட்டி தான் களத்துல இருக்கு. இது தற்செயலானதா என்ன அப்படிங்கறதை பற்றி ஊகங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தற்செயல் மாதிரி தெரியல. ஏன்னா ரெண்டு பக்கமுமே டம்மி வேட்பாளருக்கும் அதே மாதிரி 8 பேர் மட்டும் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. தவறு நடந்தா ஒரு அப்ளிகேஷன் தவறு நடக்கலாம். ரெண்டுலயுமே அதே மாதிரி தவறு நடந்ததா, அல்லது இவங்களுக்கு ஒரு தேர்தல் மனுவை எப்படி கொடுக்கறது கூட தெரியாதவரை தான் வேட்பாளரை தேர்ந்தெடுத்தாங்களா பாவேக்கா? ஏன்னா ஏற்கனவே நான் பல தடவை சொல்லிட்டேன், இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிங்கிறது சுத்தமா கிடையாது. ஹோம் செக்ரட்டரியா இருந்து பதவி விலகி லெப்டினன்ட் கவர்னரா போன ஒருத்தரை இன்னும் ஹோம் செக்ரட்டரியா இருக்காரு நினைச்சுக்கிட்டு அவர் பேர்ல கடிதம் எழுதுறவங்க இவங்க. இந்த அளவுக்கு தான் இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தது அப்படி இருந்ததா, அந்த வேட்பாளர்கள் அப்படி இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும். அதை சரி செய்யறதுக்கோ அந்த மாதிரி இன்னும் 2 பேரோட வாங்கி அப்போ அந்த இடத்துல ப்ரப்போசல்ல 2 பேருக்கு சேர்த்து கொடுத்தா கூட வாங்கியிருப்பாங்களா சார்? அது அவர் வரல அப்படின்றாங்க. வரலங்கிறாங்க, காணாம போயிட்டாருங்கிறாங்க, இன்னும் அவர் இடம் தெரியலங்கிறாங்க. இதுதான் நீங்க கேள்வி எழுப்பி அந்த ஐயத்தை உருவாக்குகிறது. அப்ப மற்றவர்கள் சொல்லி, மற்ற கட்சிகள் சொல்லி அவர் இது மாதிரி பண்ணிட்டாரா அப்படின்னு. ஒருவேளை தவேக போட்டியிட்டால் அதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா அவங்கதான் இதெல்லாம் இதெல்லாம் இன்ஜினியர் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறது தெரியல. இருக்கலாம். அரசியல்ல எல்லாமே நடக்கும். எல்லோரும் எல்லாம் நடத்துவார்கள். அவங்கவுங்க கெப்பாசிட்டி தகுந்தபடி எல்லாருமே எல்லாத்தையும் நடத்துவாங்க. எழுத்து பிழையோட இருந்தது, தகவல் பிழையோட இருக்கு அப்படின்னு சிதம்பரத்திலையும் தவேக வேட்பாளருடைய வேட்பு மனு நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா அடிஷனலா அவர் போட்டிருந்ததுனால, டம்மி கேண்டிடேட்டா அப்பா போட்டிருந்ததுனால இப்ப அப்பா போட்டிடுறாரு. நாம் தமிழர் கட்சி கூட ஆரம்பத்துல முதல் முறையாக போட்டியிடும் போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எதிர்கொண்டதாக தெரியல. வேட்புமனு தாக்கல்ல ஒரு இக்னரன்ஸ் இருந்த மாதிரியோ இதுவோ தெரியல. சிஸ்டமிக்கா எல்லாமே ஒழுங்கா நடந்த மாதிரி தான் தெரியுது. இவங்க வேட்புமனு தாக்கல் செய்வதில் தொடங்கி பல்வேறு பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு சர்ச்சை அல்லது அறியாமை வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. சீரியஸ்னஸ் இல்லைன்னு அர்த்தமா எப்படி சார்? இல்ல, விவரம் இல்ல, விவரம் இல்ல ஒட்டுமொத்தமா.
அண்ட் ஐ திங்க் விஜய் இஸ் கெட்டிங் ஃபெட் அப். எத்தனை நேரம் தான் போய் பேப்பர்ல எழுதுனதை வாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு கூட்டத்தை அவாய்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு உடனடியா வந்து முதல்ல திமுகவை குறை சொன்னாங்க, அடுத்து அரசை குறை சொன்னாங்க, இப்ப போலீஸை குறை சொல்றாங்க. ஏன்னா தேர்தல் சம்பந்தமான எல்லா காரியங்களிலும் லா அண்ட் ஆர்டர் இந்த இரண்டிலுமே வந்து இன்றைக்கு முழு கட்டுப்பாடு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. அப்ப இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் குறை சொல்ல முடியாதுங்கிறது கூட இவங்களுக்கு முதல்ல தெரியல. திமுக சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் தான் சொல்றாங்க. அப்புறம் நேத்து விவாதத்தில் வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு, அதாவது ஒரு இவர் வந்து தேர்தல் இவர் நடத்துறவர், அவர் வந்து 4 மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் போலீஸ் அதை 1 hour ஆக்கியிருக்காங்க அப்படின்னு. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது தேர்தல் நடத்துறவர் வந்து போலீஸுக்கு முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, இது இந்த கூட்டம் இங்க நடப்பதற்கு உங்களுடைய லா அண்ட் ஆர்டர் பாயிண்ட் நீங்க சொல்லுங்கன்னு. அவங்க ஒப்பீனியன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தேர்தல் அலுவலர் வந்து முடிவு எடுப்பார், அதுக்கு முன்னாடி முடிவு எடுக்க மாட்டார். அப்ப இங்க அப்படி சொல்றாங்களே, சொல்றதுக்கான ஆதாரங்களை அவங்க காட்டணும். ஏன்னா சட்டப்படி இது மரபுப்படி அவர் முடிவெடுக்க மாட்டார். ஏன்னா அப்படி ஒரு முடிவு எடுத்தார் என்றால் அதற்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதற்கு முழு பொறுப்பும் தேர்தல் அலுவலருடைய பொறுப்பு, காவல்துறையுடைய பொறுப்பு கிடையாது. அதனால யாருமே அப்படி முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுக்கிறவங்கன்னா ஏதாவது சார்போட இருந்து அதனால வரக்கூடிய விளைவுகளை எதிர்கொள்றதுக்கும் தயாரா இருக்கிறவங்க மாதிரி. அப்படி தாவேக்கா சார்போட யாரும் நடப்பாங்கன்னு எனக்கு தோணல. அதனால தாவேக்காவுடைய வார்த்தைகள் பல வார்த்தைகள் நம்புறதுக்குரிய மாதிரி இல்லைங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி உண்மைக்கு மாறா பேசுறத வழக்கமாவே வச்சிருக்காங்க. முன்னாள் முதல்வர்னு சொல்லி சிஎம் வந்து சொன்னாரு, ஆதவ அர்ஜுன் வந்து விவரம் தெரிஞ்சு சொன்னாரா இல்ல ஒரு தன் சந்தோஷத்துக்காக சொன்னாரா? எப்படி சொன்னாலுமே அது சற்று முட்டாள்தனமாகத்தானே பார்க்கப்படும். இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் வேர்ட், ஆனா அதுதானே சரியான வேர்டு. இன்றைக்கு அவருக்கு திருநெல்வேலியில கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அவர் பரப்புரைக்காக திருநெல்வேலி போகிறார். பாளையங்கோட்டையில இன்று மக்களை சந்திச்சு பேசுறாரு. 5000 பேருக்கான அனுமதினு சொல்றாங்க. 5000 அது ஒவ்வொரு முறையும் அனுமதிக்கும் போது 5000ஆகவும் நடக்கும் போது வேற ஒரு எண்ணிக்கையிலையும் நடக்கிற மாதிரிதான் இருக்குது. அப்ப ஏன் அவங்க முதல்ல அதிக எண்ணிக்கை சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதுக்கு கூடுதலாக இவங்க செய்ய வேண்டிய 5000க்கும் மேல இருந்ததுன்னா இவங்க ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா சார் ஏற்பாடு? ஆமா, அதை அவாய்ட் பண்றதுக்காக வாட்டர் பாட்டில் அதிகமா கொடுக்கணும், வாட்டர் பாட்டிலாம் கொடுக்கணும், நம்ம கூட்ட நெரிசல் இல்லாம பாத்துக்கணும். அவங்க சைட்ல உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிய தவிர்ப்பதற்காக அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கூட ஏடிஎம்கே அல்லது டிஎம்கே அல்லது பிஜேபி அல்லது காங்கிரஸ் பொதுக்கூட்டத்துக்கு வரலையேங்க. சீமான் பொதுக்கூட்டத்துக்கு வரலையே, இவங்க பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் தானே வருது. ஆமா, நீங்க எங்களை மட்டும்தான் சார் நீங்க அடிக்கிறீங்க, அவங்களோட எல்லாம் இணங்கி போயிடுறீங்க சார். நீங்க எல்லாரும் ஒரே கூட்டணியில இருந்து விஜயை வரவிடாம செய்யணுங்கிறதுக்காக செய்றீங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. விகடன்ல வந்து அந்த செய்தி வந்திருந்தது, இது இந்த திருநெல்வேலியில கூட்டம் நடத்துறதை பத்தி மாவட்ட செயலாளர்களுக்கோ கட்சி தொண்டர்களுக்கோ யாரும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையா. 2 வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க மட்டும்தான் எல்லா ஏற்பாடும் பண்றாங்கன்னு அவங்க வந்து ரொம்ப மனச்சடவுல இருக்காங்க. அந்த 2 வேட்பாளர்ல ஒருத்தர் முந்தா நாள் வந்தாருங்க, இன்னொருத்தர் 1 மாசத்துக்கு முன்னாடி வந்தார் தமிழ் வெற்றி கழகத்துக்கு. பணம் உள்ளவங்க, அவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க, அவங்க மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு சடவு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. இவங்க அதை நான் கேட்கிறேன், சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது என்னது? தலைமை கழகத்திலிருந்து சொல்லப்பட வேண்டும், அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட வேண்டும், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்க மீட்டிங் அப்படின்னு. அதிகாரப்பூர்வமாக பொதுவெளியில் சொல்வதற்கு முன்னால் அவங்க வந்து தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லணும். அந்த கட்சிக்காரங்களே அது மாதிரி சொல்லப்படவில்லைன்னு சொல்லி வருத்தப்படுறதோ, அல்லது இவங்க நேற்று நைட்ல தான் 11:50 என்னமோ தான் அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்கு. இது என்ன கட்சி நடத்துறாங்க இவங்க? பொதுச் செயலாளர் அங்க போய் எல்லா ஏற்பாடுகளையும் சூப்பர்வைஸ் பண்ண போயிட்டாரு சார். அதுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வேலையை அவங்கவுங்க செய்யணுங்க. முதல்ல தன் வேலையை செஞ்சுட்டு தான் அடிஷனல் ஒர்க்கை பார்க்கணும். முதல் வேலை என்னன்னா, இது வந்து தலைமை கழகத்திலிருந்து செய்திகள் வருவது, உத்தரவுகள் வருவது அல்லது இன்ஃபர்மேஷன் வர்றது, அதான் முதல் வேலை. அதை பண்ணிட்டு அடிஷனலா பண்ணலாம். அவர் நேர்லயே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெர்மிஷன் கொடுக்குறாரு சார் ஜெனரல் செக்ரட்டரி. யாருக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு? அதை அனௌன்ஸ் பண்றதும் அவர் தானே பண்ணணும், பொதுச் செயலாளர் தானே பண்ணணும். அவர் நேர்ல போய் ஏற்பாடு எல்லாம் ஒழுங்கா பண்ணிருக்காங்களான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான அனுமதியை கொடுக்கிறாரு, அறிவிப்பை கொடுக்கிறாரு. ஓகே சார், இன்னைக்கு நல்லபடியாக அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா போதும். ஆமா, நிச்சயமா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான்.
அப்படி நடத்திட்டாங்க. மகிழ்ச்சி தான் அது. ஆமா. அரசியல் சர்ச்சைகள்ல இருந்து கல்வித்துறையை விலக்கி வைக்கணும் அப்படின்னு விஐடி வேந்தர் கோவி விஸ்வநாதன் பேசுறாரு. அரசியலே கல்வித்துறையாக கல்வியாலதான் அரசியலே வருதுன்னா அப்புறம் எப்படி அதை தனியாக விலக்கி வைக்க முடியும்? கல்வித்துறை யாரு படிக்கணும், படிக்க கூடாது, படிப்பதற்கான வாய்ப்புகளை சமப்படுத்துவது, அந்த அப்படி எல்லா சர்ச்சைகளும், எல்லா கோட்பாட்டு பிரச்சனைகளும், அரசியல் பிரச்சனைகளும் கல்வித்துறையை சுற்றியே இருக்கும்போது கல்வித்துறை எப்படி அரசியல்ல இருந்து விடுபட்டு இருக்க முடியும்? சரி, அவர் ஆசையை சொல்லிட்டாரு, விட்டுருங்க. அவங்க அரசியல்னா அப்ப என்ன நினைக்கிறாங்கிறதே புரியல. கட்சி அரசியலை பத்தி மட்டுமே தான் தெளிவா பேசணும். பாருங்க, அரசியலும் கல்வி கூடத்தில் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறத நம்ம பேச்சு. அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அனைத்து விதமான அரசியல் சர்ச்சைகள்ல இருந்தும் கல்வித்துறையை விலக்கி வைக்க வேண்டும்னா நீங்க பாட புஸ்தகத்துல இல்லாததும் பொல்லாததுமா சேர்த்தீங்கன்னா அதை எதிர்த்து குரல் வராதா? கல்வித்துறைக்குள்ளே வராதா? வரணுமே, வரணும்ல. ஆமா, இது ரொம்ப கன்வென்ஷனலான்னு சொன்னா கூட தப்பு தான். ரொம்ப பழங்காலத்து சிந்தனையாக நாங்க கொடுக்கறது தான் நீங்க படிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில இருந்து பேசுவது போல தெரியுது. அது இவ்வளவுக்கும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கல்வியாளர், திராவிட இயக்க பின்பலத்திலேருந்து வர்ற கல்வியாளர். அவர்கிட்ட இருந்து பொருள் பிழையோடு எப்படி ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ திட்டம் தருவோம்னு பிளாக்மெயில் செய்யறதா அப்படின்னு பட்னாவிஸ் மகாராஷ்டிரா முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவிச்சு முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார். அவர் இங்க வந்து பேசும்போது அந்த கேண்டிடேட்டு, மதுரை கேண்டிடேட்டுக்கு வெற்றி பெற்றார்னா ராமசீனிவாசன் கேண்டிடேட்டுக்கு வெற்றி பெற்றார்னா மோடி கிட்ட பேசுவாரு, இங்க மெட்ரோ வரும் அப்படின்னு சொன்னா எல்லா சிஸ்டத்தையும் கொலாப்ஸ் பண்ணி இவங்க ஒரு தனி ரூட் சொல்றாங்க. அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர். எப்படி பாக்குறீங்க சார்? அவர் வந்தா தான் மதுரை மெட்ரோன்னு இவர் சொல்லல, ஆனா அந்த அர்த்தம் தான் அவர் சொன்னது. என்ன சொன்னாரு? வெற்றி பெற வைங்க, இவர் நேர போய் உங்களுக்கு மதுரை மெட்ரோ வாங்கி கொடுத்துருவாரு. என்னத்த வெற்றி பெற வைக்கவில்லை என்றால் மதுரை மெட்ரோ கிடையாது. அதைத்தான் முதலமைச்சர் கண்டிச்சிருக்காரு. அதுவும் இன்னொரு மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து இந்த அளவுக்கு பேசிட்டு போறாருன்னா அந்த எல்லை சக முதலமைச்சர்களை பற்றி பேசுறோம், கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் இந்த மாதிரி இடத்துல அப்படிங்கிற மாதிரியான நாகரீக எல்லைகள் எல்லாத்தையும் பறக்க விட்டாங்களே சார். அங்க பினராயி விஜயனுக்கும் ரேவந்த் ரெட்டிக்கும் கடுமையான வார்த்தை போர் போயிட்டு இருக்குது அங்க. அப்கோர்ஸ் இப்போ வந்து எல்லா பிரச்சாரமும் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு தேர்தல் ரைட்டு. அவர் வந்து மலையாள திரைப்பட வசனத்தை சொல்லி அதுல பினராயி விஜயன் பெயரை போட்டு நீ போமோனே அப்படின்னு வர்ற ஒரு டயலாக பேசினாரு. அதுக்கு இவர் வந்து உனக்கு பதில் தயாராகி கொண்டிருக்கிறதுன்னு இவர் வந்து ட்வீட் பண்ணாரு அப்படின்னு அங்க அது ஒரு பெரிய சர்ச்சையாக ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா இடத்துலயுமே அரசியல், நான் சொன்னேன் இல்ல, அரசியலின் தரம் தாழ்ந்து விட்டது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள அரசியலுடைய தரம் வந்து ரொம்ப தாழ்ந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. பினராயி விஜயன் மாதிரி சீனியர் லீடர் இது மாதிரி பேசுறாரு, பேச வைக்கப்படுகிறார், உணர்ச்சி வசப்பட வைக்கப்படுகிறார் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப துரதிருஷ்டவசமான. ரேவந்த் ரெட்டி பினராயி விஜயன் பேசினதுல இருந்து தொடங்குது. ஏற்கனவே பினராயி விஜயனை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, முண்டு கட்டிய மோடி, வேட்டி கட்டிய மோடி அப்படின்னு பினராயி விஜயனுக்கு எதிராக காங்கிரஸ் தலைகள் எல்லாம் பேசிட்டு தான் இருக்குது. இவர் எதுக்கு வேட்டி கட்டி மோடி ஆகணுங்க? மோடியை வேட்டி கட்டி தானே மாமல்லபுரத்துக்கு வர்றாரு. இதெல்லாம் ஒரு பேச்சு. தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே கொஞ்சம் தரம் தாழ்ந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தரம் தாழ்ந்துதான் இருக்கு. இவர் வந்து பேசுனது வந்து எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய எதிர்கட்சி தலைவர் என்ற கௌரவத்துக்கு தகுந்தபடி பேசணும். ரொம்ப கீழ்த்தரமா வந்து பேசுறாரு. உங்க அப்பா வந்து எப்படி வந்தாரு, ட்ரெயின்ல வந்தாரு, நீங்க எப்படிப்பட்ட போட்டி, இதெல்லாம் என்னங்க? கண்ணதாசன் எழுதுனதுக்கு கலைஞர் வந்து மறுப்பு தெரிவிக்கலன்னா சரி, எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. கண்ணதாசன் வந்து அவர் கற்பனை கலந்து பேசுவார்னு எல்லாருக்குமே தெரியும். பல விஷயங்கள்ல கற்பனையோட சேர்த்து பேசிட்டாரு. இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ஒண்ணு. இன்னொன்னு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் எழுதுனதை வச்சு இன்னைக்கு சொன்னாங்கன்னா அது அதையும் தவிர அதை விட கீழ்த்தரமெல்லாம் பேசியிருக்காரு. கீழ்த்தரமான பேச்சு அதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுறாரு. ஆனா இதையும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க,
நேத்து ஆமா, விவாதத்துல வந்து நியாயம். ஸ்ரீராம் வந்து அவங்க பேசாத பேச்சா, உங்களுக்கு அது தெரியாதா, அதனாலதான் இவர் பேசினாரு, அவர் அவர் வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட வச்சுட்டாங்க. இப்ப அவங்க அதாவது கொத்தடிமை ஆயிருக்கீங்கன்னு சொல்லி பேசினாங்க. அது வந்து அவரை உணர்ச்சி வசப்பட வச்சிருச்சான். கொத்தடிமை ஆயிட்டீங்கிறது நிஜம் தானே, அதுதானே அவங்க பேசினாங்க. ஒரு படத்தை காட்டுறாரு அவரு உதயநிதி. அந்த படம் வந்து உணர்ச்சி வசப்பட வைக்குதுன்னா அது ஃபேப்ரிகேட்டட் படம் இல்ல, பொய்யாக உருவாக்கப்பட்ட படம் இல்ல, உண்மையிலேயே நடந்த நிகழ்வுக்கான படம் தான் அது. உலகம் முழுக்க தெரிஞ்ச படம் தான். அந்த படத்தை காட்டினது அவருக்கு கோபத்தை உருவாக்குகிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ரியாக்ஷன் வந்து இந்த 5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் ஆட்சியில அதை செய்யல இதை செய்யலங்கிற மாதிரி விஷயத்த சொல்லாம கலைஞருடைய பெட்டியை திறக்கிறாங்களே ஏன் சார், கலைஞரை போய் வம்புக்கு இழுக்கிறாங்களே, இல்லாத நபரை, காலமான ஒரு நபரை எதுக்கு எடுத்துட்டு வர்றாங்க? தவறு, மிகப்பெரிய தவறு. இப்ப நேத்து விவாதத்தோடு நான் சொன்னேன், நீங்க 7.5% கொண்டு வந்தது ஒரு சாதனை தானே உங்களுக்கு. மெடிக்கல் காலேஜில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கொண்டு போறது. அதே மாதிரி கொரோனா காலத்துல ஒன்றிய அரசு அவ்வளவாக உதவி செய்யாத போது முடிந்த மட்டும் கொரோனாவை சரியாக கையாண்ட சில மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒண்ணு. அந்நேரம் நீங்க பதவியில் இருந்தீங்க. இதெல்லாம் சொல்லுங்க. இது சொன்ன உடனே அடுத்து வந்து இவர் வந்து ஸ்ரீராம் வந்து நல்ல நண்பர் ஸ்ரீராம் வந்து சொல்லிட்டாரு, இல்ல இந்த பாலச்சந்திரன் வந்து தேவையில்லாம வம்பிழுக்கிறாரு, பிஜேபி பத்தி வம்பிழுக்கிறாரு. உடனே நான் சொன்னேன், பிஜேபி பத்தி நான் பேசவே இல்லையே, அப்படி பேசுனதா சொல்லியிருந்தா நீங்க சொல்லுங்க, தேவையில்லாம இதை சொல்லாதீங்க. அதாவது அவர் சொன்னதுலயும் பாதி உண்மை இருக்கு. நான் ஒன்றிய அரசு சொல்லும்போது பிஜேபி இன்வால்வ், பிஜேபி அரசு தான் நம்ம சொல்றோம். ஆனா ஒன்றிய அரசுடைய போக்கு வந்து எதேச்சாதீரமா இருந்ததுன்னு தான் சொல்ல வந்தேன். சொல்ல வந்தது அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது பெரிய விவாதமா போய்கிட்டே இருந்தது. நான் சொல்லிட்டேன், கட் பண்ணிட்டேன். இந்த விவாதம் அதாவது கொரோனா காலத்துல பிஜேபி என்னென்னலாம் பண்ணல அப்படிங்கிறது பேசுறதுக்கான சப்ஜெக்ட் இன்னைக்கு கிடையாது. அது தனியா பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன், நம்ம தாராளமா பேசலாம். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா போக்கையும் மாத்தி விட்டுறக்கூடாது. அதனால வந்து எந்த சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் வந்து பேசுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா பாருங்க, கொரோனா சமயத்துல பிஜேபி, இப்ப நம்ம பேசும்போது சொல்லலாம் பிஜேபி பண்ணாத தவறுகளா, கொரோனாவுக்கு போடுற வேக்சினுக்கு வந்து காசு வாங்கணும்னு சொல்ல உத்தமர்கள் இவங்க. கோர்ட் வந்து சொல்லுச்சு, ஒழுங்கா மரியாதையா எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுன்னு கோர்ட் சொல்லுச்சு. புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆந்திராவில இருந்து நடந்து போனாங்க, சைக்கிள்ல போனாங்க. எது வரைக்கும்? உத்தரப்பிரதேச வரைக்கும் போனவங்க நைட்ல டயர்டா தண்டவாளத்துல படுத்திருந்தவங்களை 8 பேரு ரயில் ஏறி செத்தாங்க. இது எல்லாத்தையும் விட கொடுமை, இதே கொடுமை, எப்படிப்பட்ட கொடுமை இது, எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா, புலம்பெயர் தொழிலாளர்கள் இது மாதிரி போகும்போது பட்னியா இருக்காங்களே, சாப்பாடு இல்லாம இருக்காங்களேன்னு இருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உடைய செக்ரட்டரி கடிதம் எழுதுறாரு, அவங்களுக்கெல்லாம் வசதிகள் பண்ணி கொடுக்க வேண்டியது அந்தந்த மாநில அரசுடைய கடமை. இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இப்படி நடந்துகிட்டவங்க. இதை வந்து ஊசி போட வேக்சினை வந்து ட்ரம்ப் சொல்றாரு, என்னுடைய நெருங்கிய நண்பர் மோடி கொடுத்து விடுவார் என்று நிச்சயமாக நம்புகிறேன், கொடுக்காவிட்டால் அப்படின்னாரு. பயந்து போய் மற்ற நாடுகளுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிகள் அத்தனையும் மீறி அங்க வந்து அனுப்பி உலக நாடுகள் மத்தியில் நம்ம கெட்ட பேர் வாங்கணும். கேஞ்சஸ்ல வந்து பனாரஸ் பக்கத்துல வந்து பிணங்கள் மருந்தெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? அதாவது என்னன்னா, இவ்வளவு தூரத்துக்கு தவறுதலா ஹேண்டில் பண்ணப்பட்ட ஒரு விஷயம், அதையும் நியாயப்படுத்தி பேசணும்னு நினைச்சாங்கன்னா அப்புறம் இவங்ககிட்ட என்ன நியாயம் இருக்கு? மற்ற மேற்கு வங்கத்தையும் தமிழ்நாடும் தவிர மீதி 3 இடங்கள்ல பிரச்சாரம் நிறைவடைந்தது. நாளைக்கு தேர்தல் வாக்குப்பதிவு, அதுக்கப்புறம் வாக்கு கணிப்புகளையும் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் 29ஆம் தேதி மேற்கு வங்கத்துல கடைசி தேர்தல் முடிகிற வரைக்கும் வெளியிடக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்குது. அது எல்லாமே வழக்கமாக உண்டானதுதான். இங்க கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு முன்னால இங்க நிறைய கருத்து கணிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. அதுல ஒரு சில திமுக கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு சொல்லுது. மிக பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் வந்து கிடைக்கும்னு சொல்லுது சார். 180 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. பட் அதை பற்றி பேச வேண்டியது இல்லை. ஒண்ணுமே பேச வேண்டியது. அன்பையா சொல்ற கருத்து கணிப்பு காலம்லாம் மலையேறி போச்சு. இவைகள் கருத்து விளைவுகள். ஓகே சார், நாளைக்கு சொல்றேங்க உங்கள்கிட்ட நான் சொன்ன உங்களுக்கு வந்து நிச்சயமா அதிர்ச்சியா இருக்காது. பார்க்கிற பார்வையாளர் பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும். உண்மையாகவே ஒரு தொகுதியுடைய வெற்றி தோல்வியை துல்லியமா கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க யார் தெரியுமா?
அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டரும் அந்த தாசில்தார் இருந்தாங்க, வேற யாருமே கிடையாது. அவங்க 2 பேரும் துல்லியமா கணிக்க முடியும். சரி, இப்ப இவர் கலெக்டரோ அல்லது எஸ்பியோ அதை எப்படி எடுத்துக்கணும்? கணிக்கிறவங்க பயசா இல்லாம இருக்காங்களா அப்படின்னா அந்த கணிப்பை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சப்சிடரி ஆக்சிலரி சப்போர்ட்டுக்கு நம்ம போகணும். இதுதான் நாங்க பண்ணியிருக்கோம் மாவட்டத்துல இருந்து. இந்த எல்லா கருத்து கணிப்புக்கும் வர்றவங்க கடைசியில போய் நிக்கிறது அவங்ககிட்ட தான் நிக்கிறாங்க. இது பல பேருக்கு தெரியாது. சம பண்றது அவங்கதான். ஆமா, சம பண்றது அவங்கதான். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.